கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:29 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற அம்ராத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற அம்ராத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து காண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து காண்டீர். ஓ ராரரா ஓ பாரரா ஓ காரரா ஓ பாரரா ஓ பாரரா உகாரரா மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 29வது வருஷம். முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்றும் அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்னி சர்ப்பமாய் இருக்கும். சரி, இதுல களிப்பாய் இராதேங்கிற வார்த்தையில நம்ம களிப்பாயிராங்கிறது ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ் ஹாப்பி, ரைட். ரிஜாய்ஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் இது ஒரு ஹீப்ரு வார்த்தை சமஹ், சமஹ். எஸ் ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். சமஹ், MAH, சமஹ். இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த சமஹ்ங்கிறது என்னன்னா, இப்ப ஆலயத்தில் போனீங்கன்னா பாஸ்டர் கேட்பார், சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு. அவரே சோகமா இருப்பார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோங்க அப்படிவாங்க. சந்தோஷமா இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சந்தோஷம் கிடையாது. இது என்ன சந்தோஷம்? சமாகனா இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஜாய்ஃபுல், ஸ்பான்டேனியஸ் எமோஷன். ஸ்பான்டேனியஸ் எமோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக பிரகாரமா சொல்றேன். ஒரு ஆள் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்க, கிடைக்குமோ கிடைக்காதுட்டு லாட்ரியில் பிரைஸ் விழுந்தானே அப்படி
எப்படி உட்காந்து ஒரே குதி 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 நான் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகி விட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் SAMAC, ஸ்பான்டேனியஸ் எமோஷன் அல்லது எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். இந்த சந்தோஷத்துக்கு முடிவே இராது. அந்த அளவுக்கு உள்ள சந்தோஷத்தை தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்தெந்த காலத்தில் வரும்னா ஒரு பண்டிகை காலத்தில் வரும், திருமண நாட்களில் வரும். திருமண நாளத்தில் வர்றது ஒரு ஸ்பான்டேனியஸாக வரும், அதுக்கப்புறம் ஒரே சோகந்தா இருக்கும். சரி, இந்த ரிஜாய்ஸ் ஒரு யுத்தத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு யுத்தம். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 11:9. ஒரு கூட்டத்துக்கு விரோதமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்களை நோக்கி, நாளை வெயில் எழும்புவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷர்களுக்கு சொல்லு. அந்த கீலியாத்தில் இருக்கிற யாபேஸ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து முதல் வருஷத்தில் நாகாஸ் அப்படின்னு ஒரு எதிரினால் வருது. ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேஸ் மனுஷர்கள் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த சந்தோஷத்தை SAMAC அப்படின்னு பார்க்கணும். நினைச்சாங்க எங்க கண்ணு போக போகுது, எங்க உயிர் போக போகுது, எங்களுடைய நாங்க அடிமையா போறோம். அந்த நேரத்தில் இதுக்கு பேர் தான் SAMAC. சரி, இன்னொரு காரியத்தில் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க. ஐம்பதாவது அதிகாரம் 11 50:11. என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தித்து இதாங்க ஆண்டோட சுதந்திரம்னு ஒரு இஸ்ரேல் மக்கள் வச்சுக்கணும். அவங்கள கொள்ளையடிச்சிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு. அந்த சந்தோஷம் டெம்பரரி. இது SAMAC. இப்போ ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை தான் காட்டு. அண்ணே தம்பி 2 பேருங்க. தம்பி காண போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அண்ணன் இப்ப தம்பியை பார்க்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம், யாத்ராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டாகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாக பேசுகிறான் என்று சொல்கிறேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். ஆரோனுக்கு தெரியாது, மோசைக்கு தெரியாது. ஆனா மோசைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழ். இதாங்க மேக்சிமம் ஹாப்பினஸ். நம்ம டெய்லி அண்ணனை பார்க்கறோம், தம்பியை பார்க்கறோம், நமக்கெல்லாம் சந்தோஷம் வராது. ஆனா பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்ச தம்பியை பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸ் ஹாப்பினஸ். சரி, 2வது வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா ஆல். முதல் வசனத்தை வாசிக்கிற 29வது வசனம், முழு பெலிஸ்தியாவே, பெலிஸ்தியாவின் முழு பெலிஸ்தியாவே. ஆல் ஆல்ங்கிறதுக்கு இதுவும் எபிரேய வார்த்தை கோல், KOL, கோல். KO மேல ஒரு கோட் வரும், கால், KOL, கொல் கிடையாது, கால். கீழே கால், ஆல், கால், KOL, கால். முழு சொன்ன இது ஒரு எபிரேய வார்த்தை. யாத்ராகமம் 29வது அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் எல்லாவற்றையும் ஆரோனுடைய உள்ளங்கையிலும் அவன் குமாரனுடைய உள்ளங்கையிலும் வைத்து ஆண்டவருக்கு பலி செலுத்த போறாங்க. அது எல்லாம் எங்க இருக்கணும்னா ஆசாரனுடைய கைக்கு உள்ள எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இன்னொரு வார்த்தை பார்க்கிறேன். இது ஒரு கருகலான வார்த்தை. அது என்ன நம்ம தியானிச்சு ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல முதல் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுடைய குமார்த்திகள் பிறந்து, அவர்களுக்கு குமார்த்திகள் பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் என்று கண்டு. இங்க வந்து தமிழ் பைபிள் அது எக்ஸாக்டா இல்ல. இது என்னன்னா எல்லாம், ஆல், எல்லாம் இருக்குது, அதுக்குள்ள இருக்குது.
மனுஷகுமார்த்திகளைங்கிறதுக்கு மனுஷகுமார்த்திகளை எல்லாம். இப்ப நம்ம பார்க்கிற பெண் பிள்ளைகள்ல ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப ஆவரேஜா இருப்பாங்க, ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா இன்னும் சில கேரளா பெண் பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா இவங்களோட அவங்க பயங்கர சூப்பரா இருப்பாங்க. அது கிரேட் இருக்கும். ஆனா இங்க நம்ம பார்க்கறதுக்கு எல்லாருமே அழகா இருக்காங்க. ஆல் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள். இந்த ராட்சசர்கள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் யார் அப்படின்னு அவங்களுக்கு காட்டு. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அது காயினுடைய சந்ததி. இந்த காயின் என்ன செய்யறான்னா 16 வசனத்துல 4:16 கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, இப்ப ஆண்டோடைய பிரசனத்தை விட்டு போயிடும். அப்ப ஆண்டோடைய பிரசனம் போயிடுச்சுனாலே அங்க என்னெல்லாம் சேர்ந்து போயிரும்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதம் போயிடும், அழகு போயிடும், இதெல்லாம் போயிடுச்சு. நல்லா கேட்டுங்க, இது ஒரு கருகலான வார்த்தை. அநேகருக்கு என்னென்னமோ சொல்லி கொடுப்பாங்க இந்த ராட்சசரிங்கிறது யாருன்றது. ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதே ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல ஒரு சந்ததி ஆண்டவர் உருவாக்குறார். அந்த சந்ததி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தார், ஏனோஸ் என்று பெயரிட்டார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். தொழுது கொள்ள ஃபர்ஸ்ட் வர்ஷிப் வருங்க, ஆண்டவரை தொழுது கொள்றது. பரிசுத்த வான்கள் சமூகத்திலே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சமூகத்தில் தேவனை தரிசிக்கிற ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்க. இவங்க தான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் தேவ குமார்கள் மனுஷன் அதிக சௌந்தியம். நல்லா கேட்டுக்கணும், ஆண்டவரை துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள ஒரு அழகு கூடும். சரி, இதை நான் ஆல்ங்கிற ஒரு கார்த்தை, இதை இன்னொரு வார்த்தையை பார்த்துட்டு இது அடுத்த வார்த்தை வரும். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனம். இம்மூவரும் நோவாவின் குமார்கள், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். பூமி எங்கும் ஆல். 2 காரியம் உங்களுக்கு காமிச்சேன். ரிஜாய்ஸ் காமிச்சிட்டு, உங்களுக்கு ஆல் காமிச்சிட்டு. 3வது ராட். இந்த வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் வார்த்தைக்குள்ள போயிடும். ராட், ROT. ஏசாயா 14வது அதிகாரம் 29வது வசனம். முழு பிலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல், ராட். இது கிரேக்க வார்த்தை. இதுக்கு ராக்போஸ், ராக்டோஸ், ராக்டோஸ், ராக்போடோஸ் எழுதி பாருங்க. RHAB, ராக்டோஸ், DOS, ராக்போட், ராக்டோஸ், ராக்படோஸ், RARHABDOS, கோல். இது மேய்ப்பனுடைய கையில இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம இதை பார்க்க போயிடும். எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனம் 9:4. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் பொன்னினால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொன் தகடு பொதிக்கப்பட்டிருந்த பொன் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும், ஆரோனுடைய தளித்த ராக்படோஸ் உள்ள இருந்தது. மத்திய 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க கையில தடி எடுத்துக்கோங்க. தடி உங்க கையில இருக்கும், அது நீங்க நடந்து போறதுக்காக ஒரு தடி, அது ராக்படோஸ் அப்படின்னு பார்க்கணும். மத்திய 10:10. எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில் 11, 21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமார் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். கோலின் முனை, இந்த கோல் எதற்காக அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஆண்டோடைய பலத்தை இருக்கிற இவன் ஓடி போயிடுவான். எத்தனை
அதனால ஒரு டீப் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கொச்சிச்சு தான் நடப்பாரு. இப்போ அதன் மேலே சாஞ்சிக்கிட்டு அவர் மதிக்கிறார். ராக்பேடோஸ். அதே எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இது ராக்டோஸை ஆளுகைக்காக நம்ம பார்க்கிறோம். 1:8 குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உடைய ராஜ்யத்தின் செங்கோல், நீதியுள்ள செங்கோல், ராக்பேடோஸ். சரி, 4வதாக பார்க்கிறோம், அது உடைக்கப்பட்டது, பிரேக். 14வது அதிகாரம் 29வது வசனத்துல முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று பிரேக். இதுவும் நம்ம ஹீப்ரு வார்த்தை பார்க்க போகிறோம். இதுக்கு சாபார், சாபார், SABAR, சாபார், சாபார், முறிந்தது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு வகையான பாவத்தில் இருக்காங்க மக்கள். ஆண் புணர்ச்சிங்கிற பாவம். 2 புதிதாக ஆண்கள், அவங்க கடவுள்னு அவங்களுக்கு தெரியாது, லோத்துடைய வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல படுத்து கிடக்குறாங்க ஸ்ட்ரீட்ல. லோத்து வருந்தி கூப்பிடுறார், உள்ள வாங்கன்னு சொல்லி கதவை போட்டார். அப்ப அங்க இருக்கிற சிறு பிள்ளையில இருக்கிற பெரிய வயதான ஆண்கள் வர லோத்துடைய வீடை சுத்திக்கிட்டு, அந்த ஆண்களை வெளியில விடு, நாங்க அவர்களோடு ஒரு ஆண் புணர்ச்சி செய்யணுங்கிறாங்க. அப்ப அவங்க அந்த வீட்டை உடைக்க பாக்குறாங்க, பிரேக். அந்த பிரேக்குக்கு வர வார்த்தை தான் சபார். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 20வது வசனத்துல பானைகளை உடைத்து, பானைகளை சபார். எரேமியா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல சேம், உடைத்து, பானைகளை, நுகத்தை உடைத்து. ஓசியாக்கு வருகிறோம். 1வது அதிகாரம் 5வது வசனம். ஓசியா 1:5. அந்நாளிலே இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன். இஸ்ரவேலின் வில்லைங்கிறது வில்லை, அதை பவரை நான் உடைப்பேன். சரி, கடைசி ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து முடிக்க போறோம். அது சர்ப்பம். 29வது வசனத்தை பாருங்க. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், சர்ப்பமாயிருக்கும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். சர்ப்பம் இது ஒரு கிரேக்க வார்த்தை. இது ஒரு மொழியில பாத்தீங்களா, OPHIS. OP உங்களுக்கு தெரியும், ஒரு தலைவர் OPS. அதே மாதிரி OPHIS, OPHIS, ஒப்பீஸ். இது சர்ப்பம், பாம்பு. மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் சர்ப்பத்தை போல, ஒரு அலர்ட்டா இருங்க நீங்க. பாம்பு ஒரு பக்கம் யாராவது வர்றாங்களா, அப்படியே கேர்ஃபுல்லா இருக்கும். சர்ப்பத்தை போல. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் சொல்கிறாரு, சர்ப்பத்தின் தந்திரத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அது உங்களுக்கு புதுசு கிடையாது. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். இப்ப ஒரு கூட்டத்தார் சந்தோஷப்பட்டிருக்காங்க, ரிஜாய்ஸ். சந்தோஷப்படாத ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சந்தோஷப்படக்கூடாது எடுத்துக்கலாமா? நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17 வசனம். 24:17. உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க போயிடும். அந்த சந்தோஷப்படாதங்கிற ஒரு வார்த்தையில நம்ம செய். இன்னைக்கு நம்முடைய மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துரு இடரை விழுந்தானா பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நிறுத்தி வச்சுக்கிறது கிருபையில வச்சிருக்கேன்ப்பா. இந்த கிருபையை நான் எடுத்தானா நீயே விழுந்துருவ. அவன் விழுந்துட்டான் இல்லைன்னு நான் சொல்லுவேன், ஆனா நீ சந்தோஷப்படாது. நான் ஒரு வார்த்தையை விட்டு நினைப்பேன்,
ஆண்டவரே, பாவியா இருக்கிற இனிமேல் கிருபையா இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவர். நான் எதுவுமே நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எனக்கு ஒரு ஜீவனை வச்சிருக்காரு. 2015 ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காட்டா அன்னைக்கு மறித்து மண்ணோட ஆகிட்டேன். ஆனா எந்த சத்ரு என்ன செய்தாலும் என்னைய என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார், உயர்த்துகிறார். அவன் பிரச்சனை அவனுக்கு, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஹாப்பி ஆகக்கூடாது. சரி, இப்படி ஹாப்பியான ஒரு சந்தோஷ சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சத்ரு குஷி ஆயிடும். அந்த எந்த சத்ரு எதனால குஷி ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 26வது அதிகாரம் 2வது வசனம், தீருங்கிற ஒரு சத்ரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்படிங்கிறாங்க. 26வது அதிகாரம் எசேக்கியேல் 2வது வசனம், மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக என் ஜனதலங்கள் ஒலிவு முகமாக இருக்கிற நகரி இடிப்பட்டது என்றும் என்னிடத்தில் எல்லாம் புரண்டு வரும், அது பாதிக்கப்பட்டிருக்கிற நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லு. உங்களுக்கு புரியுதாப்புல ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு தெருல 2 ஆஸ்பத்திரி. ஒரு டாக்டர் ரொம்ப மிக நல்லவர், ஜெய் 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 ஜெய்னு கூட்டம் இருக்குது. ஒரு நாள் அவர் மறித்துறார். எங்க ஆஸ்பத்திரியில் ஏகப்பட்ட டாக்டர் இருக்காங்க, ஒன்னு செத்தாலும் மற்றது பார்த்துக்கணும். நான் ஒரே ஒரு டாக்டர் இருக்காங்க. அதே தெருவில் இன்னொரு ஆஸ்பத்திரி இருக்குது, இதோட பெரிய ஆஸ்பத்திரி, ஆனா ஆள் கிடையாது, எல்லாம் காலியா இருக்கு. இப்ப அந்த டாக்டர் இறந்துட்டார்னு நியூஸ் அந்த டாக்டருக்கு வரும்போது வருத்தப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவார். இனி எல்லாம் நீங்க எங்கடா போவீங்க, எங்கிட்ட தானே வந்தாகும். அதுதான் இங்கே நடக்கும். எல்லாம் அது நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுவோம். கர்த்தராகி ஆண்டவர் சொல்வது என்னென்றால், தீர்வே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன், சமுத்திரம் தன் அலைகள் எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாக அநேக ஜாதிகள் உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜேசிபி வச்சு உடைச்சி இதெல்லாம் நம்ம தியானிச்சிட்டோம். அதனால அதுக்கு மேல அது மேல போகிறாப்புல இல்லை. இன்னொரு சம்பவத்தை காட்டுறேன் உங்களுக்கு. ஓசியா எடுத்துக்கோங்க, 9:1. ஓசியா 9வது அதிகாரம் 1 வசனம். தேவனே, இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராது. ஆண்டவர் புறஜாதியா பார்த்து சொன்னாரு, இப்ப இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு. மற்ற ஜனங்களை போல் களி கூறாதே, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியத்தை போரடிக்கிற சகல ஜனங்களிலும் பானையினார்கள். திராட்சை தானிய களம், திராட்சை தொட்டி அவருக்கு பிழை போற்றுவதில்லை. இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பது இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்காதப்பா, உன்னை நான் செய்ய துரத்த போறேன் பாருங்க. அசிரியாவிலே நீ ஒரு நாள் எங்க செய்ய போற, அடிமையாக போற. இப்ப நீ சந்தோஷப்படாத அப்படின்னு ஆண்டு சொல்றேன். சரி, அடுத்து உபாதியா எடுத்துக்கலாம். உபாதியா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேட வேண்டாம். 1072 1072 உபாதியால பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓன் சகோதரன் அந்நியர் வசமான நாளிலே அவன் நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூதா புத்திரல் அறிவிலை நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவள் நெருக்கப்படுகிற நாட்களே நீ பெருமையா பாசம் இருக்க வேண்டியிருந்தது. நீ சந்தோஷப்படாத அப்படிங்கிறார். ஏன் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு பதில், என் ஜனத்தின் ஆபத்திலே நீ அவர்கள் வாசலிலே பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அன்புகிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆசையிலே கை போடாமலும். எல்லாமே ஆபத்து நாள், ஆபத்து நாள். இந்த ஆபத்து நாள் ஆண்டவர் ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சிக்ஷை. அந்த சிக்ஷையின் மூலமாக அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர் வரணும். ஆனா அந்த உபதியா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோமிடைய ஒரு முதல் ஏதோமியர் எல்லாமே எல்லாம் பெரிய பச்சை தப்பா பசங்க தான். சரி, அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். மீகா 7வது அதிகாரம் 8வது பக்கம் 10
8:0. மீகா 7:8. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். நம்ம வாழ்க்கை பிள்ளைகள் நம்ம பல நேரம் இடத்துல பொத்துன கீழே கொடுத்துரும். இருந்த உடனே யாரு சந்தோஷப்படுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சத்ருவே. சத்ருக்கு ஒரே ஹாப்பினஸ் என்னன்னா, என்னடா இவன் பாட்டுக்கு பைபிளை டீச் பண்ணிட்டே இருக்கான், இவனை கேட்க ஒரு 4 லூசுக இருக்குது, இவனை அடிச்சாச்சுன்னா ஆடுகளாம் செதறி போயிரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் விழுந்தா, என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். வெளிச்சத்தை குறித்து இருளை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு லாஸ்ட் செய்தியை நான் எழுதி முடிச்சிட்டேன். இருளுடைய ஆழங்கள், இருளை குறித்த செய்தி பாருங்க, அதை நான் எழுதி முடிச்சிருக்கேன். இங்க ஆண்டவர் சொல்ல, இருளை வெளிச்சமாக அவர் மாற்றுவார் சொல்லி வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோமத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். நீ என்ன செய்யாத, சந்தோஷப்பட. எனக்கும் ஆண்டவருக்குள்ள பிரச்சனை, நான் தப்பு செஞ்சேன், என்னை அடிச்சாரு, ஆனா என்னை அவர் தான் உயர்த்துவார். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிக்க இருக்கிறோம். சப்பனியா 3வது அதிகாரம் 11வது வசனம் பார்க்கலாம். 1089 1089 3:11. எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியல் நிமித்தம் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலகும். ஒரு கூட்டத்தார் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஊழியம் செஞ்சான்லனா, என்னெல்லாம் பெரிய ஸ்டார்ட் கொடுத்தான், அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்கள ஆண்டவர் அப்படி தூக்கிடுவார். நீ இனி என் பரிசுத்த பருவத்திலே அலங்காரம் கொள்ள மாட்டாய். இதுதான் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்றார். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருசமூகம் ஐயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது எங்களுடைய பலனப்பா. உலகத்தில் என்ன நடந்தாலும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் இருக்க வேண்டும், உண்மை பற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.